என்னடா கட்டதுரை இந்த பக்கம் நான் கூட்டா கூட வரமாட்டேன். இங்க வேற வேலை விஷயமா வந்தேன்டா. சரி எப்படி நீ ஆபீஸ்க்கு தானே போவ, நான் அப்படியே உன் கூடயே வந்துடலாம் தான் வந்தேன். இந்தாங்க காஃபி எடுத்துக்கோங்க. என்னம்மா சிஸ்டர் நல்லா இருக்கியா? நான் நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நான் அருமையா இருக்கேம்மா. என்ன ஒரு கல்யாணம் தான் ஆக மாட்டேக்கு. அதுக்கேண்டா மறைக்கிற, நான் உண்மையை தானே சொன்னேன். அதெல்லாம் சீக்கிரம் நடந்துடும்ண்ணா. ஏங்க உங்களுக்கு டிஃபன் ரெடியா இருக்குது, காஃபியை குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு டிஃபனை சாப்பிட்டுருங்க. உங்களுக்காண்டி மட்டன் பிரியாணி, பிரெட் அல்வா எல்லாம் செஞ்சு வச்சிருக்கேன். மறக்காம அதை எடுத்துட்டு போயிட்டு மிச்சம் வைக்காம சாப்பிட்டு வந்துடணும். சரி சின்ன பொண்ணு. ஏன்டா ராசு, சட்டையெல்லாம் அயன் பண்ணி வச்சிட்டேன். உன் வண்டியை கூட தொடச்சி வச்சிட்டேன் சாமி. பைக்கில் போகும்போது மெதுவாக போகணும் என்ன? சரிம்மா. எங்க வேற ஏதாவது வேணும்னா என்கிட்ட கேளுங்க, நான் உங்களுக்கு செஞ்சு தரேன். இதெல்லாம் எதுவும் வேணாம் சின்ன பொண்ணு. சரி, நான் உங்களுக்கு லஞ்ச் பேக் பண்றேன். சரி. என்னடா என்கிட்ட வந்து என்னமோ உன்னை ரொம்ப கொடுமைப்படுத்துற மாதிரி பேசுவ. இப்ப என்னடானா அம்மாவும் பொண்டாட்டியும் மாறி மாறி உன்னை கவனிக்கிறாங்க. ஏன்டா நீ வேறடா. இன்னைக்கு என்ன நாள் மறந்துட்டியா? என்ன நாள்ரா? இன்னைக்கு தீபாவளிக்கு போனஸ் தராங்கல்ல. ஆமா, அதுக்கு தான் இந்த கவனிப்பெல்லாம். என்னடா சொல்ற? போனஸ் அவங்க கைக்கு முழுசா போறதுக்கு தான் இப்படி 2 பேரும் மாறி மாறி என்ன கவனிக்கிறாங்க. அடக்கடவுளே.